ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம காற்று மாசால் ஏற்படும் நுரையீரல் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க 6 எளிய உணவு வகைகளை பற்றி நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய நகரங்களில் நாளுக்கு நாள் சுற்றுச்சூழல் சீர்கேடு அடைந்து வருகிறது. அதில் முக்கியமாக காற்று மாசுபடுவதை பற்றி சொல்லவே வேண்டாம். இப்போதே சுத்தமான காற்றை விற்கும் கடைகள் எல்லாம் டெல்லி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வந்துவிட்டன. வெறும் காற்று மாசுதானே என்று நாம் லேசாக விட முடியாது. காற்று மாசுபடுவதால் முதலில் பாதிக்கப்படுவது நமது சுவாச மண்டலமான நுரையீரல் தான். பிறகென்ன, விதவிதமான நுரையீரல் சார்ந்த நோய்களை தூக்கிக் கொண்டு மருத்துவமனையாக அலைய வேண்டியதுதான். ஆனால் அதற்காக கவலைப்படாதீர்கள். நாங்கள் சொல்கின்ற உணவுகளை சாப்பிடுங்கள். காற்று மாசு என்பதை தடுக்க முடியாது. அதனால் உங்கள் நுரையீரலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கலாம். வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் டி, கரோட்டினாய்டு, கோலின், ஒமேகா 3, கொழுப்பு அமிலங்கள் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் உங்கள் நுரையீரலை எந்த நோய் நொடியும் அண்டாமல் ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள உதவும். உங்கள் பக்கத்து கடைகளில் விற்கும் ஒரு சில சாதாரண காய்கறிகளே உங்கள் நுரையீரலின் சிறந்த டாக்டராக செயல்பட முடியும். ஆமாங்க, அது எந்தெந்த காய்கறிகள்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காற்று மாசால் ஏற்படும் நுரையீரல் பிரச்சனையிலிருந்து நாம் தப்பிக்க முதலில் நாம் பீட்ரூட்டை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இதை ரத்தம் அதிகரிக்க பலரும் உண்பார்கள். ஆனால் இதில் இருக்கும் வைட்டமின் சி, மக்னீசியம், கரோட்டினாய்டு உள்ளிட்ட சத்துக்கள் உங்களது நுரையீரலையும் பாதுகாக்கும். உங்களது இரத்த நாளங்களை சாந்தப்படுத்தி உடலுக்குள் ஆக்சிஜன் பயணத்தை ஸ்மூத்தாக்கும். அடுத்ததாக நாம் இஞ்சியை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி பன்முக மூலிகை தன்மை வாய்ந்த ஒரு உணவாகும். இதை நீங்கள் உணவாகவோ அல்லது சாறாகவோ எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் மருத்துவ குணங்கள் நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. அடுத்ததாக நாம் உணவில் மீன்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக மீன்கள் சாப்பிடுவது கண்களுக்கு நல்லது என்று கூறுவார்கள். மீன்களில் அதிகமாக காணப்படும் கோலின் உங்கள் நுரையீரலுக்கும் நல்லது. அதேபோல் இதில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் உள்ளன. இதனால் அதிகமாக மீனை பயன்படுத்துபவர்களுக்கு நுரையீரல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக நாம் உணவில் பூண்டை எடுத்துக்கொள்ளலாம். நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான உணவுகளில் காணப்படும் உணவுப் பொருள் பூண்டு. பூண்டில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உங்கள் நுரையீரல் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உடலையும் எந்த தீங்கும் அண்டாமல் பார்த்துக் கொள்ளும். அடுத்ததாக நாம் உண்ணும் உணவில் மஞ்சளை அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். மஞ்சளில் நிறைந்து கிடைக்கும் குர்குமின் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், ஆஸ்துமா போன்ற நுரையீரல் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு எதிராக போராடக்கூடியது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்மை தாக்காமல் இருக்க நாம் உணவில் தவிர்க்க வேண்டியவை எவை என்று நாம் இப்போது பார்க்கலாம். முதலில் வறுத்த உணவுகள், பியர், சோடா பானங்களை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இதில் உள்ள கொழுப்புகள் மற்றும் கார்பஸ் ஆகியவை உங்களுக்கு பலவிதமான உடல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக நாம் உணவு உண்ணாமலே வயிறு நிறைந்ததை போன்ற உணர்வை ஏற்படுத்தலாம். அதற்கு காரணம் வாயு பிரச்சனை ஆகும். நமது நுரையீரல் சரியாக இயங்கவில்லை என்றால் இது போன்ற வாயு பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் உடலில் இது அசௌகரியத்தை ஏற்படுத்தும். காற்று மாசினால் ஏற்படும் நுரையீரல் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க நாம் செய்ய வேண்டியவை. காற்று மாசை தடுப்பது என்பது கடினம். எனவே நாம் ஒரு சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும். தற்போதுள்ள சூழ்நிலையில் நாம் எல்லோரும் முகக்கவசம் அணிந்து செல்வது மிகவும் நல்லது. நாம் தினமும் காலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது மற்றும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது, மேலே நாங்கள் கூறியுள்ள உணவுகளை உண்பது, இது போன்ற அன்றாட செயல்பாட்டினால் நாம் காற்று மாசினால் ஏற்படக்கூடிய நுரையீரல் பிரச்சனையிலிருந்து எளிதாக தப்பித்துக் கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டு மோட்டிவேட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.